ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் பேக் டு மை சேனல் பிரியா கிருஷ்ணமூர்த்தி. இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ட்ரிங்க் தான் பார்க்க போகிறோம். நம்ம வீடியோவில் நிறைய வந்துட்டு ஹெர்பல் டீ, க்ரீன் டீ அந்த வரிசையில் இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் டீ பார்க்க போகிறோம். நீங்கள் அந்த ஹெர்பல் டீ, க்ரீன் டீ பார்க்கலன்னா கண்டிப்பாக ஐ பட்டனில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் பண்ணுறேன். கண்டிப்பாக அதை பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாள் கழிச்சு உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். சாரி ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்ச நாளாக வீடியோ போட முடியல, கொஞ்சம் ஹெல்த் ப்ராப்ளம்லாம் இருந்தது, அதனால் நான் வீடியோ அப்லோட் பண்ணல. கண்டிப்பாக இனிமேட்டு பேக் டு பேக் உங்களுக்காக வீடியோஸ் காத்துட்ருக்கு. அதெல்லாம் பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால், என் பேர் பிரியா, நம்ம சேனல் பேர் பிரியா கிருஷ்ணமூர்த்தி. இந்த கொரோனா டைமில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ கொரோனா ஸ்பெஷல் டீ பூனாக்கா நம்மளுக்காக செஞ்சு காட்ட போகிறாங்க. சீக்கிரம் போய் பார்த்துட்டு வந்துடுங்க அவங்க கிச்சனில். பாய். இந்த ஸ்பெஷல் டீக்கு தேவையான பொருட்கள்: அத்திமதுரம் வந்துட்டு கோல்டு காஃபுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு நல்ல ரெமெடின்னு சொல்லலாம். நம்ம வந்துட்டு இது வந்துட்டு ஒரு சின்ன பீஸ் இருந்தால் கூட அது வாயில் வச்சுக்கிட்டிங்கன்னா அது நம்மளோட சலைவாவோட சேர அந்த நம்மளுக்கு அந்த கோல்டு காஃப் வந்து கம்மியாகிறத நம்ம கண்டிப்பாக ஃபீல் பண்ண முடியும். ஸோ இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் இன்க்ரீடியன்ட், அத்திமதுரம். டீ தூள் வந்து 2 ஸ்பூன். நான் 3 ரோசஸ் எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்ன பிராண்ட் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அதை எடுத்துக்கலாம். நாட்டு சர்க்கரை தேவையான அளவு, ஏலக்காய், அப்புறம் இஞ்சி ஒரு 4-5 பீஸ் எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன துண்டு அத்திமதுரம் எடுத்துக்கோங்க. அதை நல்லா இடிக்கல்லில் வச்சு நல்லா இடிச்சுக்கோங்க. இடித்ததுக்கப்புறம் இது இப்படி தான் இருக்குது. ஸோ இதை நம்ம வந்து தண்ணியில் போட்டு பாயில் பண்ண போகிறோம். ஸோ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் இடிக்கல்லில் இஞ்சியும் ஏலக்காயும் இடித்து வச்சுக்கோங்க. இப்போ இதை எப்படி பண்ணணும் அப்படின்றத நம்ம ஒரு 1.5 கிளாஸ் தண்ணியை வந்து சூடு பண்ணியிருக்கிறேன். தண்ணி நல்லா கொதிக்குது. இதோ அத்திமதுரத்தை வந்து அதில் போடுறேன். இடித்த அத்திமதுரத்தை நீங்களே பார்க்கலாம். போட்ட உடனே இந்த தண்ணி கலர் மாறுறத. ஏலக்காவும் இஞ்சியும் இடித்து வச்சுருக்கிறேன், அதையும் இதில் போடுறேன். இந்த சாரெல்லாம் ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. ஸோ இந்த சாரெல்லாம் இதுக்குள்ளே இறங்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா இது கொதிச்சிடுச்சு. இப்போ நான் ஒரு 2 ஸ்பூன் டீ தூள் இதில் போடுறேன். இந்த டீ தூள் நல்லா கொதிச்சு அந்த கலரு வந்து டீ தூளுடைய கலர் வந்து இந்த தண்ணியில் நல்லா கலந்து வரணும். இப்போ டீ தூள் பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சு அந்த கலர் எல்லாம் தண்ணியில் நல்லா இறங்கியிருக்கு. ஏலக்காவோட சாறு, இஞ்சி சாறு, நம்ம போட்டிருக்கிற அத்திமதுரத்தோடைய சாரும் நல்லா இறங்கியிருக்கு. இந்த ஸ்டேஜில் காய்ச்சின பாலை இதோட சேர்த்துக்கோங்க. காய்ச்சின பால் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கொதிக்க விடலாம். கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டதுக்கப்புறம் இதோட தேவைக்கேற்ற நாட்டு சர்க்கரையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டதுக்கப்புறம் நம்ம இதை வடிகட்டிட்டா நம்ம ஸ்பெஷல் டீ ரெடி ஆயிடுச்சு. டீ வடிகட்டியாச்சு. இப்போ சுவையான டீயை சாப்பிட போகிறோம். நீங்களும் இது ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் ஃபீட்பேக் கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். டீ பார்த்து கற்றுக்கிட்டீங்களா? கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். கொரோனா ஸ்பெஷல் டீ உங்களுக்கு கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த டீயையும் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, ஹாப்பி டே.